சைக்கோ நடிகனின் பிரச்சார பயணம் திருப்பத்தூர்ல நடந்தது. அதோட சிறப்பு ஹெட்லைன்ஸ் செய்திகள் என்னவென்றால், இந்த சைக்கோ நடிகன் பிரச்சாரத்துக்கு வருவதற்கு முன்பே 15 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, வேட்பாளர் உட்பட. 5 பவுன் நகையை திருட்டு கொடுத்துட்டு ஒரு பெண் கண்ணீரோட நின்னாங்க. மூன்றாவது, இந்த நடிகன் வருவதற்கு முன்னாடி போலீஸ் டிஎஸ்பி நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களா அல்லது கூட்டத்தை ரத்து செய்யட்டுமா என்று பல பேர் அந்த கூட்டத்துல மூச்சு திணறி அந்த வெயில்ல நிக்க முடியாமல் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் இந்த நடிகனோட பிரச்சார கூட்டங்கள்ல மட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்கிறது என்று பார்த்தோம்னா, நடிகனுக்கு கொஞ்சம் கூட மக்களை பத்தி அச்சமோ அவங்க மேல பரிவோ எதுவுமே கிடையாது. ஏன் இந்த நடிகன் உச்சி வெயில்ல பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நடிகன் கூட்டம் மட்டும்தான் உச்சி வெயில்ல நடக்குது. அதனால தான் இத்தனை பேரும் மயங்கி மயங்கி விழறாங்க. இந்த நடிகனுக்கு மக்கள் மீது, ரசிகர்கள் மீது அக்கறை இருந்தா, இப்ப நம்ம முதல்வர் பிரச்சாரம் செய்யறாரு இல்லையா, காலையில 9 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு 11 மணிக்குள்ள முடிச்சிடுறாரு, 10:30க்குள்ள முடிச்சிடுறாரு கூட்டத்தை. அப்படி இருந்தா மயக்கம் போட்டு யாராவது விழுவாங்களா? நம்ம முதல்வரும் மாலை 5 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றாரு, முடிச்சிடுறாரு. அப்போ ஏன் இவங்கெல்லாம் காலையில 10 மணிக்குள்ள பிரச்சாரம் பண்றாங்க, மாலையில 4 மணிக்கு மேல 5 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றாங்கன்னா, மக்கள் மீது உள்ள அக்கறை, மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால ஒண்ணு நம்மளும் சேஃப்டியா இருக்கணும், மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், அந்த எண்ணத்துல பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இந்த சைக்கோ நடிகனுக்கு தம் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலேயே அக்கறை இல்லாம அவங்களையே நடுத்தெருவுல நிறுத்திவிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டுவிட்டு கண்டவங்க பின்னாடி ஆமா நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சுத்துற சைக்கோ. இந்த சைக்கோவுக்கு எப்படி ரசிகர்கள் மீது அக்கறை இருக்கும்? மயக்கம் போட்டு விழுந்தா விழுகட்டும், கீழே விழுந்து அடிபடுறியா அடிபடட்டும். இதோட மிக முக்கியமானது என்னன்னாக்க, சென்ற பரப்புரையில சைக்கிள் ஓட்டிட்டு ஃபாஸ்டா வராரு. ஃபாஸ்டா வரும்போது அந்த பவுன்சருங்க இன்னும் அவருக்கு முன்னாடி இருந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம் இவர் பின்னாடி ஓடி வராங்க. அப்போ இவர் உச்சி வெயில்ல வர்றாரு, அவ்வளோ ஃபாஸ்டா ஓட்டிட்டு வர்றாரு. இவர் அங்கிருந்து ஃபிளைட்ல ஏசி கார்ல நேரா அந்த வண்டியில பிரச்சார வாகனத்துல ஏறி சொகுசா அந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் வெயில்ல நிக்கிறதோட சரி சொகுசா மீண்டும் ஏசி கார்ல போயிடுறாரு. இந்த சைக்கோவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியா இருக்கிறோம். 2வது 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கணும், அதுக்கு மேல வெளியே வரமாட்டான். அப்படியே மாட்டான் பயந்தாங்கோலி குடிகாரன் அங்க உள்ள போய் என்ன பண்றான்னு அவனுக்கு தான் தெரியும். உன்னுடைய லைஃப் ஸ்டைலை இப்படி வச்சுக்கிட்டு உன்னை பார்க்க ரசிகர்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை வேணாமா? அந்த நீ வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போனியே, பவுன்சர்கள் உன்னுடைய காவலுக்கு வைக்கப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க அந்த உச்சி வெயில்ல நீ சைக்கிள்ல போற, அவங்க ஓடி வரணும். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி குறையும்? நீ மனுஷரா மதிக்கிறியா? இப்படிப்பட்ட சைக்கோ பின்னாடி போகணுமா? இன்னைக்கு அந்த திருப்பத்தூர் கூட்டத்துல குழந்தைங்களை தூக்கிட்டு எல்லாம் போயிருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு போற அந்த பெண்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த குழந்தை உங்ககிட்ட வலிக்குது, தலைவலிக்குது, சூடு தாங்க முடியல, வயிறு எரியுது, வேர்வை வருது அப்படின்னு சொல்லுமா? அறிவு இல்லையா? அந்த உச்சி வெயில்லாம் தூக்கிட்டு போய் பார்க்கணுன்ற அந்த அறிவு வேண்டாமா உங்களுக்குலாம்? வீட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிக்க மாட்டீங்களா? இப்படியே மட்டும் பொம்பளைங்கள எனக்கு புருஷனோட விஜய் தான் பிடிக்கணும் கென்னு கெஞ்சுதுங்களே, அதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டீங்களா? வெக்கமா இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்கலாம் நீங்களாம் பெத்தவங்க வளர்த்து அதுங்க தான் லூசுத்தனமா உளறிட்டு சுத்துதுங்க. பெத்தவங்க பார்த்து உங்களுக்கு அவமானமா இல்ல? இப்படி ஒரு தற்கொலைங்களை வளர்த்தி வச்சிருக்கிறமேன்னு இந்த பிள்ளைங்க குழந்தைங்களோட தூக்கிட்டு வருதுங்களே, அந்த குழந்தைங்க பாவங்களை சும்மா விடுமா? இந்த வெயில் எத்தனை பேர் இன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அந்த சைக்கோ தான், அவன் தான் மென்டல் ஆகி சுத்தலாம். இதுங்களும் மென்டலா இருக்குதுங்க. யார் காப்பாத்துறது? யார் யோசிக்கிறது? இதுங்களை பத்தி குழந்தைங்களை தூக்கிட்டு வருது. அந்த பொம்பளை 5 பவுன் போயிருச்சுன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. கூட்டத்துல இப்படி வந்தா முண்டி அடிச்சுக்கிட்டு வந்தா அவன் பாட்டுக்கு போறான். 5 மணி முடிச்சுட்டு 10 நிமிஷம் வெயில்ல நின்றுட்டு போயிடுறான், சல்லுன்னு ஏசி கார்ல போயிடுறான். இப்ப யார் பாதிக்கப்படுறது? யோசிக்க வேண்டாமா? அந்த பிள்ளைங்களாம் வரத்தை பார்த்தா, எல்லாம் மயங்கி மயங்கி விழுவுறத பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஒரு பக்கம் கோவம், எரிச்சல், இந்த மாதிரி சைக்கோ பின்னாடி சுத்திட்டு இருக்குதுங்களே அப்படின்ட்டு எரிச்சல். அவங்க பெத்தவங்களாம் என்ன சொல்லித்தான் வளர்த்துறீங்க?
எப்படித்தான் இப்படியாப்பட்ட பிள்ளைங்களை வளர்த்துறீங்க? அதுங்களுக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி தர வேணாமா? இந்த சைக்கோ பின்னாடி குடும்பத்தை பார்க்காதவன், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காதவன், தண்ணி அடிச்சுட்டு பொழுது நீக்கும் மட்டையா கவுந்து கிடக்குறவன், பொம்பளைங்க பின்னாடி திரியிறவன், அரசியலே கூட தெரியாதவன், இவன் வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமா? இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனால யோசிக்க வேண்டாமா? சைக்கோத்தனமா திரியிறான். இவனால ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? இதுல இவன் தேர்தல் அறிக்கை வேற வெளியே, அதையெல்லாம் யாராவது கேட்பாங்களா? முதல்ல நீ என்ன பேசினாலும் ஒழுக்கம் இல்லாதவனால எதையாவது சரியா செய்ய முடியுமா? உனக்கு சுய ஒழுக்கமும் இல்ல, பொது ஒழுக்கமும் இல்ல, ஒரு கன்றாயும் மனிதனுக்குரிய எந்த ஒரு தகுதியும் உனக்கு இல்ல. நீ இப்ப கொடுக்குற தேர்தல் அறிக்கை யாராவது அந்த தற்குறிங்க மட்டும்தான் நம்புவாங்க, வேற யாராவது நம்புவாங்களா? இதெல்லாம் தேர்தல் அறிக்கை வேற பார்த்து பார்த்து வாசிச்சுட்டு போறோம். பார்க்க அவ்வளவு கடுப்பாகுது. நீங்க சொல்லுங்க நண்பர்களே அவனை பத்தி. என்னோட கருத்தை நான் இவ்வளவு சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க, இதையெல்லாம் எப்படி தடுக்கலாம்? இந்த தற்குறிகளா திரிகிற இந்த ரசிக மனப்பான்மைய எப்படி அதுங்களை அரசியல் படுத்த முடியும்? உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. இதுங்களை வளர்த்தன பெற்றோர்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை சொல்லலாம், அதையும் சொல்லுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.